பாட்டி செஞ்ச கேவலமான வேலைக்கு பாட்டியை விஜய் தூக்கி போட்டு வந்ததில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. மகாநதி அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம காவேரி அனுப்பிச்சி விட்ட வாய்ஸ் நோட்டை கேட்டதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. உடனே கிளம்பி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறாரு. அடுத்து இங்கே நம்ம குமரன் கிட்டேருந்து கால் வருது. எங்கே விஜய், எங்கே தான் போனீங்க? உங்களை ஆஃபீஸ் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டேன். நீங்கள் எங்கேயோ 4 நாள் வெளியே போயிருக்கதா சொன்னாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலை இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு சீக்கிரமே நீங்கள் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வாங்க. அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம குமரன் சொல்கிறாங்க. விஜய் சிரிச்சுக்கிட்டே எனக்கு முன்னாடியே தெரியும்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி விஜய், எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி காவேரி தான் வாய்ஸ் அனுப்பிச்சி விட்ருந்தா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு செம ஹாப்பியாக இருந்தது. என்ன விஜய் இப்படி பண்ணிட்டீங்களே, ஒரு வார்த்தை என்கிட்டயாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம்ல. நீங்களும் காவேரியும் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்திருக்க மாட்டேங்க, விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே காவேரி நான் சொல்கிற பேச்சு கேட்டால் தானே, எனக்கே இந்த விஷயம் லேட்டாக தானே தெரியும். அவள் அமுக்குனி மாதிரி எல்லாத்தையுமே மூடி வச்சுக்கிட்டா. அவள் மனசுக்குள்ளேயே எதையுமே வெளியே சொல்லிக்கலை. நானே ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர் மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, ஃபோன்லேயே நம்ம எல்லாத்தையும் பேசிக்க வேணாம், நீங்கள் கிளம்பி சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் சொல்கிறாங்க. நான் தான் வரேன், உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் பார்த்திங்கன்னா கிளம்பி வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி செம்மையாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி விஜய் பார்த்திங்கன்னா காலையில் விடிஞ்சதுமே இங்கே நம்ம காவேரி வீட்டுக்கு நிற்கிறாங்க. இங்கே நம்ம பாட்டு இருந்துக்கிட்டு, இங்கே பாரு சாரதா, காவேரியோட வாழ்க்கை, நீ வாட்டில் அந்த பையன்கிட்ட எப்போதும் போல் ரொம்பவே முரட்டுத்தனமாக பேசாத, இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் இதாக தான் பேசணும், அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. என் மனசில் என்ன பட்டதோ அந்த தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் அந்த தம்பியோட முடிவு. இங்கே நம்ம காவேரி ஒரே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. விஜய் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் அம்மா விஜய்கிட்ட என்ன தான் பேச போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்ருக்குறாங்க. விஜயுமே வீட்டுக்கு நிற்கிறாங்க. இங்கே விஜய் வாசலில் நிற்கவுமே இங்கே சாரதம்மா மற்ற எல்லாருமே வாங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. இங்கே விஜய் முகத்தில் பயங்கர சந்தோஷம். அதே மாதிரி நம்ம காவேரியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் நின்றுட்டுருக்குறாங்க. வந்ததுமே எப்போதும் போல் விஜய் தன்னோட குறும்புத்தனத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்ன இந்த வீட்டில் யாரோ என்ன வர சொன்னாங்களாமே, என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஆமாப்பா, நான் தான் வர சொன்னேன். சொல்லுங்கள் மாமியாரே, என்கிட்ட என்ன சொல்லணும்? இப்போவாச்சும் என்னை மருமகனை ஏற்றுக்கிட்டீங்களா, இல்லை வேறு எதனாலும் முடிவு பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணுறாரு. இங்கே பாருப்பா, இந்த விஷயத்தில் நீ விளையாட்டுத்தனமாக பேசாத. உன் மேலே ஆல்ரெடி நான் நீ முன்ன பண்ண விஷயத்துலேயே கோவத்தில் தான் இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. மறுபடியுமே உன் விளையாட்டுத்தனத்தால் கோபத்தை கூட்டிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்ட, அத்தை சொல்லுங்கள் அத்தை, என்கிட்ட என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். காவேரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னா. அவளுக்கு தான் அறிவில்லை. நீயாச்சும் ஒரு வார்த்தை இந்த விஷயத்த சொல்லியிருந்துருக்கலாம்ல. இவ்வளோ நாள் நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாய் மாதிரி நீ எங்கள் வீட்டையும் காவேரியும் சுற்றி சுற்றி அப்போ கூட எனக்கு தெரியாமல் போச்சே. இந்த குழந்தைக்காக தான் நீ காவேரி பின்னாடியே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை அப்படிலாம் கிடையாது, குழந்த விஷயம் இப்போ தான் சரிங்களா. நான் காவேரிக்காக மட்டும்தான் நான் உங்களையும் காவேரி பின்னாடியும் சுற்றி சுற்றி வந்தேன். குழந்தைக்காக இல்லை. குழந்த எனக்கு இம்பார்ட்டண்ட் தான். ஃபஸ்ட்டு என்னோட காவேரி தான். காவேரிக்கு அடுத்து தான் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக நம்ம விஜய் சொல்லிடுறாரு. நம்ம காவேரி அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு, படவா ராஸ்கல், பாட்டிக்கிட்ட கூட மறைச்சிட்டியே, நீயும் காவேரியும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உங்ககிட்ட சொல்லி எல்லாம் உங்கள் பேத்தியை சொல்லுங்கள். நான் அப்போவே வீட்டில் சொல்லலாம், எல்லாருக்கிட்டையும் சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து நம்மளை சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கேட்டால காவேரி, அவள் தான் நான் சொன்னதை எதையுமே கேட்டுக்கல. வெண்ணிலா பிரச்சனை முடியட்டும், அன்னைக்கு கூட நான் காவேரியை கூப்பிட வரும்போது கூட விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தோம். அப்போவும் இவ எதையோ மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே சொதப்பிட்டா. ஏன் தான் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே ஒன்றுமே புரியலை, ஒன்றும் தெரியலை. எல்லாத்தையும் காரணம் பசுபதின்னு சொல்லிட்டு கேட்டால் சொல்கிறா. பசுபதினால் இவளுக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனையா, அதுவும் இவளால் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உளறிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உன்னோட முடிவு என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்த என்னோட முடிவு என்னன்னு கேட்குறீங்க? நீங்கள் தான் உங்களோட முடிவை சொல்லணும்.
நீயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம்ப்பா. நான் வந்து முழு மனசோட சம்மதிக்கிறேன். ஆனால் வந்து ஒரு வேண்டுகோள். நீ வந்து காவேரியை கூப்பிட்டு உன்னோட வீட்டுக்கு வந்து போகக்கூடாது. அதில் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நம்ம சாரதா அம்மா ஒரு பெரிய ட்விஸ்டே வைக்கிறாங்க. இதை கேட்டதுக்குமே நம்ம விஜய்க்கு வந்து தூக்கி வாரி போடுறது. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி எல்லாருமே ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. எதுக்காக? அதுதானே என்னோடய வீடு. அங்கே தானே காவேரியை வந்து நான் அழைச்சிட்டு போகணும். நீங்கள் எல்லாருமே வாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இங்கே போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, காவேரி எங்கேயுமே வரமாட்டா. நீங்கள் வேணா உங்கள் வீட்டை விட்டு இங்கே வந்து இருந்தீங்களே கொஞ்ச நாள் காவேரியை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கேயே இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? தாத்தா பாட்டி அங்கே இருக்கிறாங்களே, அவங்க பாவம் இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைப்பா. ஆனால் என் பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா கண்டிப்பாக அவளுக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அப்படி என்ன நடந்துச்சு, எதுக்காக அப்படிலாம் வந்து பேசுகிறீங்க? பாட்டி ஏதோ காவிரி மேலே சின்ன ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க அப்படிதான் மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. காவிரினா பாட்டிக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை விட தாத்தாக்கு காவிரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே காவேரி ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலை எனக்கு. உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டியும் வந்து காவேரி உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட அவங்க வந்து விவாகரத்து பேப்பரை தூக்கிட்டு வந்து இங்கே காவேரியை சைன் போட சொல்லி ரொம்பவே வந்து இது பண்ணிட்டாங்க. எங்களை ரொம்பவே தப்பு தப்பாக வந்து பேசிட்டாங்க. காவேரி உங்க கூட பணத்துக்காக தான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேச்சு பேசிட்டாங்க. இதெல்லாம் என்னால் இப்போ கூட நினச்சி பார்க்க முடியல. எங்கள் குடும்பம் ஒன்றும் அப்படிப்பட்ட குடும்பம் இல்லைப்பா. பணத்துக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே கிடையாது. காவேரி வந்து அப்போது அந்த விஷயத்த பண்ணிட்டா. உங்களை கான்ட்ராக்ட் கல்யாணம் வந்து பணத்துக்காக பண்ணிட்டா. அப்போது இருந்த நிலமை, அவள் வந்து தன்னோட தங்கச்சி உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அப்படி பண்ணிட்டா. அதுக்காக உங்கள் பாட்டி சித்தி அப்படி எங்களை கேவலமாக பேசுவாங்களா சொல்லு? அவங்களுக்கு சுத்தமாக காவிரியை வந்து பிடிக்கவே இல்லை. அவங்க வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. காவேரி விஜய் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள மீறினா என் பொண்ணை உன் கூட உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டா என்னப்பா என் பொண்ணுக்கு சேஃப்டியா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த வெண்ணிலா பொண்ணுனால பிரச்சனையால் தான் நான் பயந்துக்கிட்டு காவேரியை வந்து அங்கே அனுப்பிச்சி விடாமல் இருந்தேன். இப்போது உங்கள் பாட்டி உங்கள் சித்தி பேசுகிறது எதுவுமே சரியில்லை. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல். அவங்க பேசுகிறத பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து காவேரி காவேரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே கூட பக்கத்துலேயே வீடு எடுத்து இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கம் இருந்து எந்த ஒரு சொத்துமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்களாக வந்து ஓனாக வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். புதுசாக வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா என்னென்னமோ பேசுகிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சாரதா வந்து சொல்லிடுறாங்க. பாட்டி தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம், பாட்டியும் சித்தியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம விஜய் பயங்கர கோவப்படுறாங்க. அப்போது இதுக்காக தான் காவேரி வந்து என்னை வந்து அவாய்ட் பண்ணாலா? இப்போ தான் எனக்கு விஷயம் தெரியுது. நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் வீட்டில் போய்ட்டு என்னோடய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு முழு சம்மதம். என்னோடய சந்தோஷம் காவேரி தான். அது நல்லாவும் தெரிஞ்சும் இப்படிலாம் பாட்டி இப்படிலாம் பண்ணாங்கன்னா ரொம்பவே தப்பு தான். நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு அவங்க வயசானவங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவும் வந்து நீங்கள் சண்டைலாம் போட வேணாம். அவங்க ஏதோ உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் வந்து அப்படிலாம் பேசிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாயை மூடு காவேரி, உன் மேலே எனக்கு செம்ம கோவம் வருது. நீயாச்சும் ஒரு வார்த்தை பாட்டி உங்ககிட்ட வந்து பேசுனது, சித்தி வீட்டில் வந்து பேசுனது எல்லாத்தையும் சொல்லியிருந்துருக்குறால, அப்போவே வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு, விஜய் இதுதான் நடந்தது. இந்த விஷயமே எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும். அத்தை கூட ஒரு வழியாக வந்து நீங்களும் காவேரி சேர்றதுக்கு வந்து ஓகே அப்படி தான் இருந்தாங்க. கடைசியாக வந்து எல்லாமே சொதப்புனது உங்கள் பாட்டி உங்கள் சித்தினால தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே விஷயம் தெரியும், மறைச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எங்கள் காவேரி வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் ரீசெண்டாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, நான் இப்போ உடனே வந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயை பார்த்ததுமே பாட்டி தாத்தா இருந்துக்கிட்டு, என்னப்பா விஜய் வர்றதுக்கு 2, 3 நாள் 4 நாள் ஆகும்னு சொன்னேன், இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்டையும் சித்திக்கிட்டையும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எதுக்காக அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜய் என்ன ஆச்சு? வந்ததும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க.
நீங்கள் பண்ண வேலை எல்லாமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. காவேரி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? உங்களுக்கு தெரியாதா காவேரி மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு? தெரிஞ்சிருந்து இப்படிலாம் பண்ணீங்கன்னா, அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? என் நிம்மதியை வந்து நீங்கள் வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து செம்ம கோவத்தோட பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே பாட்டி, சித்தி இருந்துக்கிட்டு எல்லாம் உன் நல்லதுக்காக தான்ப்பா பண்ணோம். காவேரி உனக்கு வேணாம், நீ வந்து தூக்கி போட்டுரு. அந்த காவேரி உன் வாழ்க்கையில் இருந்தால் கடைசி முடியும் உன் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் மட்டும்தான். அந்த பசுபதி இப்படி தான் தொடர்ந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான் உன்னை மட்டும் இல்லை எங்களையும் சேர்த்து தான் அவன் வந்து கஷ்டப்படுத்துவான். உனக்கு சம்மதமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பாட்டியை செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க. உங்களுக்கு என்னாலேயும் காவேரினாலேயும் எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா? நீங்கள் இப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காவேரி உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறா தெரியுமா? இவ்வளோ தூரம் நீங்கள் இப்படி பண்ணியுமே கூட அவள் வந்து உங்கள் மேலே வந்து கோவப்படவே இல்லை சுத்தமாக. நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுற வரைக்குமே போயிருக்கிறீங்க. எனக்கே தெரியாமல் காவேரி என்கிட்ட பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தியையுமே போட்டு நல்லா செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க. எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காவேரியோட என்னை ஏற்றுக்கோங்க. காவேரியை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நான் உங்கள் வாழ்க்கையில் இருப்பேன். நீங்கள் பண்ண விஷயத்துக்கு எனக்கு அவ்வளோ கோவம் வருது. காவேரி இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறா தெரியுமா? அவள் வந்து இந்த வீட்டு வாரிசை வயிற்றில் சுமந்துட்டு இருக்கிறா. அது தெரியாமல் நீங்கள் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. தாத்தா இருந்துக்கிட்டு என்னப்பா விஜய் என்ன சொல்கிறா? ஆமாங்க தாத்தா, காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. இந்த விஷயத்த நான் ரொம்பவே சந்தோஷத்தோடு உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு நிலைமையில் பாட்டி சொல்ல வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. இப்போ கூட பாட்டி இவ்வளோ பண்ணியும் கூட பாட்டியை எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் காவேரி நினைக்கிறான். தாத்தா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டில் இருக்கிறது வந்து இருக்க முடியலை என்னால். நான் இருக்க மாட்டேன். நான் வீட்டை விட்டு போகிறேன். இவங்க பேசுனதுக்கு காவேரியோட மொத்த ஃபேமிலியும் அவ்வளோ ஒரு இதில் இருக்கிறாங்க, கோவத்தில் இருக்கிறாங்க. காவேரி என் வாழ்க்கையில் வேணும்னா அவங்க அந்த வீட்டை விட்டு வர சொல்லிட்டாங்க. எனக்கு வேறு வழி தெரியலை. ஏன்னா பாட்டியும் இப்படிலாம் பேசுகிறாங்க. காவேரி என் லைஃப்பில் இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்களால் யாரும் கஷ்டப்பட வேணாம். ஆனால் உங்களை விட்டு நான் வந்து நிரந்தரமாக விலகிலாம் போகல. எப்போ என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களோ சொல்லுங்கள், ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள், நான் இங்கே வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு ரொம்பவே கோவத்தோடு போகிறாங்க. எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு உன்னோட விருப்பம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கீழே வராங்க. பாட்டி சித்திலாம் வந்து தடுக்கிறாங்க. புரிஞ்சுக்கோ விஜய், உன்னை கஷ்டப்படுத்தணும் எதுவும் நாங்கள் பண்ணலை, எல்லாம் நல்லதுக்காக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எது நல்லதுக்காக? காவேரி தான் எனக்கு சந்தோஷம் எல்லாமும். அவள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. அப்படி தான் நான் ஒரு நிலைமையில் இருக்கிறேன். பாட்டி நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு. என்னோடய வாழ்க்கையில் என்னோடய பர்மிஷனே இல்லாமல் நீங்கள் நிறையா விஷயங்களை பண்ணிட்டீங்க. உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் சரிங்களா? என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு இங்கே நம்ம விஜய் வந்து வீட்டை விட்டு கிளம்பி வராரு காவேரியோட வீட்டுக்கு. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த கேட்டதுக்கப்புறம் இங்கே பாட்டி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஒரு நிலைமையில நம்ம காவேரி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோமே, அவளாச்சும் ஒரு வார்த்தை இதை பற்றி சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே சித்தியுமே ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்குறாங்க. அப்புறம் பாட்டி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இங்கே காவேரியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நிற்கவும் இங்கே சாரதா இருந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜய் தான் காவேரிக்கு ரொம்பவே பொருத்தமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்ததில் நம்ம காவேரிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. எல்லாருமே பதறி போய் நம்ம காவேரியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாத்தாக்கு விஷயம் தெரிஞ்சு இங்கே பாட்டியை பிடிச்சி செம்மையாக வாங்குறாங்க. எல்லாத்தையும் காரணம் நீ தான், அந்த பொண்ணை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்திட்ட, அப்போவே சொன்னேன் தேவையில்லாமல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க. விஷயம் தெரிஞ்சு பாட்டி ரொம்பவே அழுதுகிட்டு இங்கே காவேரியை பார்க்குறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. காவேரியுமே பார்த்திங்கன்னா கண் விழிக்காமல் படுத்துருக்குறாங்க. விஜய் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்குறாங்க. எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா, நான் பண்ணது தப்பு தான், நீயும் விஜயும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.